நேத்து ஒரு அல்டிமேட்டான சீன் பார்த்தேன் பாக்யலட்சுமி சீரியல்ல. இந்த வீட்ல வாந்தி எடுக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். ஈஸ்வரி பாட்டி எழில் கிட்ட அமிர்தாவை வாமிட் எடுக்க வையின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ராதிகா வாமிட் எடுக்கிறாங்க. ஏற்கனவே 3 குழந்தைக்கு அப்பாவா இருக்க கோபி சாருக்கு குவா குவா பறக்க போதாம். இப்படி ஒரு டெஸ்ட் நீங்க எதிர்பார்த்திருந்திருக்கவே மாட்டீங்கல்ல. அதுதான் பாக்கியலட்சுமி சீரியல். ஒரு 2ஆம் தாரம் கான்செப்ட வச்சே 1000 எபிசோடுக்கு மேல ஓட்டுறாங்கன்னா சும்மாவா? ஒரு கதையில ஒரு 2ஆம் தாரம் இருந்தா பரவாயில்ல, ஆனா கதை ஃபுல்லா 2ஆம் தாரமா இருந்தா எப்படி? கோபிக்கு ராதிகா 2ஆம் தாரம், ராதிகாவுக்கு கோபி 2ஆம் தாரம், அமிர்தாவுக்கு எழில் 2ஆம் தாரம், செலியனுக்கும் ஒரு 2ஆம் தாரம் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஜெனி உஷாரானதால அது அப்படியே கட் ஆயிடுச்சு. இத்தனை நாள் வரைக்கும் பாக்யலட்சுமிக்கும் பழனிசாமிக்கும் ஒரே வெறுப்பும் நட்புமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பழனிசாமிக்கு பாக்யா மேல ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பழனிசாமிக்கு பாக்யா 2ஆம் தாரம். கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. இனியாவுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே அவ்வளோ லவ் ட்ராக் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ காலேஜ் சொல்லவா வேணும். இந்த பழனிசாமிக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கானா, அவனை இதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி கதைக்குள்ள விட்டுருக்காங்க. இதுக்கு இடையில செத்து போன அமிர்தாவோட புருஷன் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. இப்படியே நாராசமா போயிட்டு இருக்க கதைக்குள்ள ஒரு நாள் ஈஸ்வரி பாட்டி எழில் கிட்ட அமிர்தா எனக்கு வாந்தி எடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்க, பாவம் ஈஸ்வரி பாட்டிக்கு தெரியல கொள்ளு பேரனுக்கு ஆசைப்பட்ட அவங்களுக்கு பேரன் வர போறான்னு. அப்புறம் என்ன, பாக்யாவுக்கு கேட்ரிங் ஆர்டர் வந்துகிட்டே இருக்க போகுது. ராதிகா வளகாப்புக்கு ஒரு ஆர்டர், குழந்தை பத்ததுக்கு ஒரு ஆர்டர், அப்புறம் அந்த குழந்தை மொட்டை போறதுக்கு காது குத்துறதுக்குன்னு ஒரு ஆர்டர். அப்படியே ஈஸ்வரி கேட்ரிங் சென்டர் பெரிய லெவல்ல போக போகுது. இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருமே அவ்வளோ நேச்சுரலா நடிச்சிருப்பாங்க. என்னதான் கோபியோட செகண்ட் மேரேஜ் கான்செப்டை ஸ்டார்டிங்ல எல்லாரும் கழுவி ஊத்துனாலும் அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங்க்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனாலும் ஒரு பொண்ணா குடும்பத்தை தாங்கி நிக்க முடியும்னு காட்டுற கேரக்டர் தான் பாக்கியலட்சுமி. இந்த பாக்கியலட்சுமி நல்லவன்னு காட்டுறதுக்காகவே நிறைய சீன்ஸ், அதாவது இந்த செகண்ட் மேரேஜ் பண்ற ஹஸ்பண்டோட கல்யாணத்துக்கு போய் இவங்களே சமைக்கிறது, அவங்க இருக்க வீட்லயே இவங்களே தங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வயசுல ஒய்ஃபை விட்டுட்டு போனாலும் அவரு ஹாப்பியா அப்பாவாயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்தலான்னு நினைக்கிற பாக்யலட்சுமி இன்னும் கஷ்டத்திலேயே இருக்காங்க. ஒருவேளை இதுதான் டைரக்டர் சொல்ல வர்ற சோசியல் மெசேஜோ, இல்ல ஒருவேளை டைரக்டர் இப்பதான் வீட்டுல விசேஷம் படம் பார்த்திருப்பாரோ? ஆனாலும் டைரக்டர் சார், அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட் சார். அந்த படத்துல அப்பா அம்மா எவ்வளவு வயசானாலும் அதே காதலோட இருப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆனா அதுல ஒரே ஹஸ்பண்ட் ஒரே ஒய்ஃபு. இந்த 2ஆம் தார சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.